வணக்கம் welcome to Princy's authentic kitchen இன்னைக்கு வந்து நான் ஒரு வித்தியாசமான ஒரு கேக் செய்ய போறேன் யாழ்ப்பாணத்துல வந்து பனங்காய் வந்து ஃபேமஸ் உங்களுக்கு தெரியும் சோ இந்த பனங்காய் பேஸ்ட்ல இருந்து கேக் எப்படி செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டி தரேன் Okay, இந்த பனங்கலி கேக்குக்கு வந்து இதுல 375 கிராம் பட்டர் இருக்குது 375 கிராம்ஸ் பட்டர் இப்போ இதுல போடுங்க 325 கிராம் சீனி இருக்குது 325 கிராம் சீனி இப்போ இந்த சீனியை இந்த பட்டரோட போட்டு நல்லா க்ரீமா பீட் பண்ணி எடுப்போம் ஃபயர் விஸ்க் வந்து போட்டு பீட் பண்ண போறேன் இப்போ இதை நல்லா க்ரீமியா பீட் பண்ணி எடுப்போம் இந்த சைடை வந்து ஸ்க்ரேப் பண்ணி விடுங்க நல்ல க்ரீமியா பீட் பண்ணி எடுக்கணும் சோ இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன் பட்டரை இதுல வந்து 7 முட்டை வந்து சேர்க்க போறேன் இதுல வந்து முதலாவது முட்டை இருக்குது கிராஜுவலியா ஒரு முட்டையா சேர்த்து 30 செகண்ட்ஸ் வந்து ஒரு முட்டைக்கு இடையில பீட் பண்ணிட்டா காணும் ஓகே இது ரெண்டாவது முட்டை இது வந்து மூன்றாவது முட்டை இது நாலாவது முட்டை இது வந்து அஞ்சாவது முட்டை ஆறாவது முட்டை இது ஏழாவது முட்டை ஒரு half a minute மாதிரி இதை பீட் பண்ணிருக்கேன் எல்லா முட்டையும் கம்பைன் ஆயிட்டுது கம்பைன் பண்ணிட்டேன் சைடுகளை ஸ்க்ரேப் பண்ணி விடுங்க இப்போ வந்து இந்த விஸ்கை வந்து நான் மாற்ற போறேன் விஸ்கை மாத்திட்டு இதுல வந்து 375 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் எடுத்து 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு அரைச்சு வச்சிருக்கிறேன் 2 தரம் இப்போ இதையும் ஆட் பண்ணுவோம் கன நேரம் பீட் பண்ணக்கூடாது மாவு போட்டு ஸோ இப்போ இந்த மாவை ஆட் பண்ணுவோம் ஒரு half ஆட் பண்ணியிருக்கிறேன் half a minute நான் பீட் பண்ணியிருக்கேன் இப்போ ரெஸ்ட் ஆஃப் த ஃப்ளவரை போடுவோம் மிச்சம் இருக்கிற மிச்ச மாவையும் போட்டு இதையும் ஃபோல்ட் பண்ணும் கன நேரம் பீட் பண்ணாதீங்க சைடு எல்லாம் வலிச்சு விடுங்க ஸோ இந்த மாவு போட்ட பிறகு ஒரு 2.5 minutes தான் பீட் பண்ணியிருக்கேன் நிறைய பீட் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக நீங்கள் மாவு போட்டு ஃபோல்ட் பண்ணாலும் நல்ல கேட்குற மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பனங்காய் இந்த பனங்காய் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுக்க இயலாது ஸோ இது நான் கடையில் வேணும்னா பாட்டிலில் வரது ஸோ இந்த பனங்காய் வந்து இதில் வந்து 335 கிராம்ஸ் பனங்காய் இருக்குது ஸ்டோர் ப்ராட் ஸோ இதை நான் இப்போ இதில் விட்டு கன நேரம் பீட் பண்ண போகிறேன் கொஞ்சம் நேரம் பீட் பண்ணி எடுப்பேன் நான் அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் 350 degreesல வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கு 3 டீஸ்பூன் வெனிலா இருக்கு இந்த வெனிலாயும் இதில் விடுங்க ஓகே இந்த பனங்களி விட்டா பிறகு ஒரு 1-2 நிமிஷம் தான் இதை வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் 11x7 by 1.5 inch pan எடுத்து கிரீஸ் பண்ணி இதுக்கு மேலே பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கிறேன் இப்போ இதில் இந்த கேக் பேட்டரை விடுவோம் ஓவர்ஃப்ளோ பண்ணி விடாதீங்க இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஸோ ஒரு ட்ரேல விட்டுட்டேன் 9x9 ட்ரே எடுத்து இதையும் கிரீஸ் பண்ணி இதுக்கும் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கிறேன் இப்போ இதுலேயும் கேக் பேட்டரை விடுவோம் ஸோ இதையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க லெவல் பண்ணி இப்போ இந்த 2 ட்ரேயும் எடுத்து நான் அவனுக்குள்ள வந்து ஏற்கனவே 350 degreesல வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கிறேன் நான் இதுக்குள்ள அவனுக்குள்ள வச்சு 35 நிமிஷம் வச்சு பேக் பண்ண போறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேக் வந்து பேக் பண்ணிட்டேன் நான் சரியா வந்து 350 degreesல வச்சு 33 minutes வந்து இதை பேக் பண்ணியிருக்கிறேன் இது இப்போ பேக் பண்ணி முடிஞ்சது ஒரு டூத் பிக் எல்லாத்துக்கும் இப்படி ஒரு ஸ்டிக் எடுத்து வச்சிங்கன்னு சொன்னா நடுவில் க்ளீனாக வந்திருக்கு
ஸோ இது ரெண்டும் பேக் பண்ணிட்டு இப்போ இது டன். இப்போ இது நான் வந்து நல்லா கூல் பண்ண விட போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த பனங்காலியில செய்யற கேக். உங்களுக்கு ஸ்வீட் குறையவா வேணும்னு சொன்னா நீங்க சீனியை குறைச்சு போடுங்க. பட் இது கொஞ்சம் ஸ்வீட்டான கேக் தான். ஸோ இது இப்போ டன். நல்லா சாஃப்டா மொயிஸ்டா வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பனங்காயிலிருந்து நான் கேக் செய்து காட்டியிருக்கிறேன். சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொன்னால் மறக்காம தம்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கன் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.